இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. சீனா பாகிஸ்தானை விட்டு இந்தியா பக்கம் சாய்வதால் கலக்கத்தில் உள்ளனர் இஸ்லாமாபாத் அரசியல் தலைவர்கள். அண்மையில் பாகிஸ்தான் நாட்டின் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிர் சீனா சென்றிருந்தார். அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் அவரை வரவேற்க ஒரு சில சீன அதிகாரிகளை தவிர யாரும் வரவில்லை. பின்னர் பீஜிங் தலைமை செயலகம் அழைத்து செல்லப்பட்ட அவர் அங்கு சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் லீயை சந்தித்தார். அப்போது யாங் லீ முகத்தில் சிரிப்பு கூட இல்லாமல் கடுமையாக இருந்தார். பின்னர் போட்டி அறைக்குள் இருவரும் சென்றதாகவும் அங்கு யாங் லீ கோபத்துடன் அசீம் முனிருடன் வாக்குவாதம் நடத்தியதாக சீன செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு காரணம் பாகிஸ்தானில் சீனா பாகிஸ்தான் எகனாமிக் காரிடாரில் இருக்கும் சீன தொழிலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அடிக்கடி உள்ளூர் மக்கள் மற்றும் தீவிரவாதிகளால் கொல்லப்படுவதும் தாக்கப்படுவதுமே காரணம் என்று கூறப்படுகிறது. இதன் உச்சகட்டமாக அண்மையில் பலுசிஸ்டின் கைபர் பகுதியில் பலூச் போராளிகள் சீன அதிகாரிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்து சென்றதாக சீன உளவுத்துறை சீன அரசுக்கு அளித்த தகவலில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது சீன வான் பாதுகாப்பு அமைப்பை சரியாக பயன்படுத்த தெரியாமல் அடிவாங்கி ஆயுத சந்தையில் சீனாவின் பெயரையும் கெடுத்துவிட்டதாகவும் சீனா கொடுத்த உளவு தகவல்களை சரியாக பயன்படுத்தக்கூட பாகிஸ்தானுக்கு தெரியவில்லை என்றும் வசைபாடி உள்ளது பெய்ஜிங். இப்படி ஒரு புறம் சீனா பாகிஸ்தான் உறவில் விரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில், மறுபுறம் இந்தியா, ரஷ்யா, சீனா நாடுகள் ஒரு முக்கோண கூட்டமைப்பை ஏற்படுத்தினால் உலகின் புதிய சூப்பர் பவர் உருவாகலாம் என ரஷ்யா விடுத்த அழைப்பை பீஜிங் வரவேற்றுள்ளது பாகிஸ்தானை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. பனிப்போர்க்கால சூப்பர் பவர்களின் நேரம் முடிந்துவிட்டது என்றும் புதிய சூப்பர் பவராக உருவெடுக்கும் இந்தியா, சீனா, ரஷ்யா இணைந்து RIC கூட்டமைப்பை உருவாக்குவதற்கான நேரம் இது என்று ரஷ்யா அழைப்பு விடுத்து வருகிறது. இதற்கு ஏற்கனவே இந்தியா ரஷ்யாவின் கோரிக்கையை பரிசீலிக்க ஆர்வமுள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் தற்போது சீனாவும் அதில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளது. அது மட்டுமல்ல, சீன நாட்டவர்களுக்கான விசாவை வழங்க இந்தியா 5 ஆண்டுகளுக்கு பிறகு அனுமதி அளித்துள்ளது. சீனாவும் மானசரோவர் யாத்திரைக்கு அனுமதி வழங்கியது. இதனால் சீனா, இந்தியா இடையே ஆன உறவில் பல்வேறு மேம்பாடுகள் ஏற்படுவதை கவலையோடு கவனித்து வருகிறது இஸ்லாமாபாத். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.